இளைஞர்களுக்கு எனக்கு என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் வேலைக்கு போன போதே வந்து இந்த மாதிரி நிறைய மேரேஜஸ் பார்க்குறீங்க. எஸ்பெஷலி சினிமா ஆக்டர், செலிபிரிட்டிஸ் இவங்கெல்லாம் எப்படி மேரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க, எவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொன்ன மாதிரி டெஸ்டினேஷன் வெட்டிங், சில பேர் வந்து ஃப்ளைட்லலாம் நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அது ஹெலிகாப்டரில் போய் கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர் நீங்கள் நினைக்கிறீங்க. இதில் வந்து மேரேஜ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அன் ஈவெண்ட். அது வந்து ஒரு நாள் கூத்து, ஒரே ஒரு நாள் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதுக்கப்புறமா அந்த மேரேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து அனதர் 30 to 40 இயர்ஸ் தேவைப்படுது. அப்போ தான் வந்து அந்த மேரேஜ் பண்ணதுக்கான அடையாளமே வந்து நீங்கள் எப்படி வாழறீங்க நெக்ஸ்ட்டு 30-40 இயர்ஸ். அப்போ அந்த 30-40 வருஷத்துக்கான வாழ்க்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பணத்துடைய நீடு வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, உங்கள் அப்பா கொடுத்தாலும் சரி, நீங்கள் சம்பாதிச்சு வச்சுருந்தாலும் பைசா, மணி இஸ் அ மணி, கரெக்டுங்களா? அப்போ நீங்கள் வந்து இனிஷியல் பீரியட்லேயே ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா மணியும் நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா அந்த 30-40 வருஷம் எப்படி நான் குடும்பம் நடத்த முடியும்? இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய ப்ராப்ளத்துக்கு காரணமே வந்து பணம் தான். அப்படின்னு இருக்கும்போது அந்த மணியை வந்து என்னத்துக்காக வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரே ஒரு நாளில் செலவிடுறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னதா இருந்ததுன்னா டெஃபினட்டாக நான் சொல்லக்கூடிய அர்த்தம் உங்களுக்கு புரியும். அதில் சஃபிஷியன்ட் மணியை நீங்கள் சேர்த்து வச்சிங்க அப்படின்னதுன்னா அந்த 30 வருஷம் 40 வருஷம் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக இதை வந்து கொஞ்சம் கருத்தில் கொண்டு பாக்கி பேர் எப்படி பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தருடைய குடும்ப சூழல் வேறு, அவங்க பண்ணாங்கன்னா அவங்க பண்ணட்டும். அட் த எண்ட் ஆஃப் த டே யார் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்தாங்கங்கிறது தான் ரியல் மேரேஜில் இருக்க வழிய யார் வந்து சூப்பராக கல்யாணம் பண்ணாங்கிறது கிடையாது. ஸோ நம்ம வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தேவையற்ற ஆடம்பரத்தை தவிர்க்கணும்.